அன்புடையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் மறை வல்லுநராக அறிவிக்கப்பட்ட புனிதர், கல்வி உலகில் யூபிலி விழா, கோலோசியத்தில் அமைதிக்கான ஜெபம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். மூன்று திருத்தந்தையர்களை கவர்ந்து புனித ஜான் ஹென்றி நியூமன் அவர்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திரு அவையின் மறைவல்லுநர் என்ற உயரிய பட்டத்தை வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். மூன்று வெவ்வேறு திருத்தந்தையர்கள் இந்த காட்சியை கண்டுள்ளனர். இவர்தான் புனித ஜான் ஹென்றி நியூமன். பிரித்தானியாவில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அவரை அருளாளராக அறிவித்தார். ரோமில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை புனிதராக அறிவித்தார். இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அவருக்கு திரு அவையின் மறைவல்லுநர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளார். கல்வி உலகத்தின் இந்த யூபிலி விழாவின் முக்கிய தருணத்தில் திருத்தந்தை அவர்கள் புனித ஜான் ஹென்றி நியூமனை திரு அவையின் வல்லுநராக அறிவிக்க முடிவு செய்துள்ளார்கள். இறையியலின் புத்தாக்கத்திற்கும் கிறிஸ்துவ கோட்பாட்டின் புரிதலுக்கும் வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை ஏற்று இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது என புனிதர் பட்டமளிப்புக்கான பேராயத்தின் தலைவர் கூறினார். நியூமன் அவர்கள் ஒரு ஆங்கிலிக்கன் அருள்பணியாளர் ஆவார். ஒரு காலத்தில் திருத்தந்தையை அந்தி கிறிஸ்து என்று கூறிய அவர் பின்னர் கத்தோலிக்க மரபை பின்பற்றி ஒரு கர்தினாலாக பணியாற்றினார். இப்போது ஒரு புனிதராக இருப்பதோடு அவர் ஒரு மறைவல்லுநரும் ஆவார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் லத்தீன் மொழியில் சொற்களை உச்சரித்து இந்த சிறப்பை அவருக்கு வழங்கினார். இந்த கரவொலி ரோமில் கல்வி உலகின் யூபிலி நிமித்தம் கூடியிருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து எழுந்தது. அவர்களை பொறுத்தவரை நியூமன் அவர்கள் கல்வி உலகில் ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறார். அனைத்து புனிதர்களின் பெருவிழாவான இன்று புனித ஜான் ஹென்றி நியூமன் அவர்களை திரு அவையின் மறைவல்லுநர்களின் பட்டியலில் இணைப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் கல்வி உலகத்தின் யூபிலியை முன்னிட்டு புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்களோடு இணைத்து கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் அவரை இணை பாதுகாவலராக நியமிக்கிறேன். திருப்பலியின் முடிவில் யூபிலி நிகழ்வில் கலந்து கொண்ட ஆங்கிலிக்கன் பிரதிநிதிகளுக்கு திருத்தந்தை அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். அவர்களின் வரவு கத்தோலிக்கர்களுக்கும் புரொட்டஸ்டன்ட்டுகளுக்கும் இடையிலான நட்புறவின் ஒரு அடையாளமாக இருந்தது. இங்கிலாந்து திரு அவையின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு சிஸ்டைன் சிற்றாலயத்தில் 3ஆம் சார்லஸ் அரசரோடு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஜெப கூட்டத்தை தொடர்ந்து இன்று உங்கள் பிரசன்னம் புனித ஜான் ஹென்றி நியூமன் அவர்கள் திரு அவையின் மறைவல்லுநராக அறிவிக்கப்பட்டதையொட்டி நாம் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இப்போது புனித நியூமன் அவர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டு திரு அவை மறைவல்லுநர்களின் மொத்த எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வி என்பது மற்றவரை உயர்த்துவதற்கான ஒரு கருவி என்று பாப்பிரை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான சிறப்பு திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பாப்பிரை பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்ற திருப்பலிக்கு தலைமை தாங்கினார். புனித பேதுரு பேராலயம் நிறைந்திருந்த அந்த வேளையில் திருத்தந்தை அவர்கள் உரையாற்றினார். இன்று பல்கலைக்கழக நிறுவனங்களில் அங்கமாக இருக்கும் உங்களுக்கும் பல்வேறு வழிகளில் படிப்பு, கற்பித்தல் மற்றும் ஆய்வுகளில் தங்களை அர்ப்பணித்துள்ள உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். ஒரு மாணவர், ஒரு ஆய்வாளர், ஒரு அறிஞர் ஆகியோரின் வாழ்வில் எவ்வித அருள் கிடைக்கக்கூடும்? இந்த கேள்விக்கு நான் இவ்வாறு பதிலளிக்க விரும்புகிறேன். அது ஒரு முழுமையான தொலைநோக்கு பார்வையின் அருள். அடிவானத்தை புரிந்து கொண்டு அதை தாண்டிச் செல்லும் திறன் கொண்ட ஒரு பார்வை. இந்த கொண்டாட்டம் திருப்பலியுடன் தொடங்கப்பட்ட கல்வி உலகின் யூபிலி விழாவின் பின்னணியில் நடைபெற்றது. திருத்தந்தை கல்வி என்பது தனிநபருக்கும் சமூகத்திற்கும் ஒரு அத்தியாவசியமான சேவை என்பதை வலியுறுத்தினார்.
கல்விச் செயலின் அடையாளமாக கூனான பெண்ணை குணமாக்கும் நற்செய்தி நிகழ்வை அவர் உதாரணமாக காட்டினார். கல்வி அளிப்பது என்பது நற்செய்தியில் இருக்கும் அருஞ்செயலை ஒத்திருக்கிறது. ஏனெனில் கல்வியாளரின் செயல் மற்றவரை உயர்த்துவதாகும். இயேசு கூனான பெண்ணுக்குச் செய்ததைப் போன்றது. அவரை நிற்க வைப்பது, அவரை தாமாக செயல்பட வைப்பது, பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்துக் கொள்ள உதவுவது ஆகியவையாகும். அச்சமயத்தில் திருத்தந்தையவர்கள் அணிந்திருந்த திருப்பலி உடைகள் கவனத்தை ஈர்த்தன. அவரது திருப்பலி உடையின் சிவப்பு நிறம் தூய ஆவியாரின் பிரசன்னத்தை நினைவூட்டியது. இது கல்வி உலகத்தோடு தொடர்புடைய நிகழ்வுகளில் மிகவும் பொதுவான ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையவர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன சவால்களை எதிர்கொண்டு கல்வியில் புதிய வழிகளை கண்டறிய தனது புதிய திருத்தூது மடலில் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை அவர்கள் தனது 2வது ஆவணத்தை வெளியிட்டுள்ளார். இந்த முறை 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் பின்னணியில் இந்த ஆவணம் கல்விக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சார்ட்டிங் நியூ மேப்ஸ் ஆஃப் ஹோப் என்ற தலைப்பிலான இந்த திருத்தூது மடல் 1965ஆம் ஆண்டில் புனித 6ஆம் பவுல் அவர்கள் கையொப்பமிட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணமாகிய கல்வி முக்கியமானது என பொருள்படும் கிரவிசிமும் எடுக்கத்தியோனிஸை மீண்டும் ஆய்வு செய்து புதுப்பிக்கிறது. புனித 6ஆம் பவுல் அவர்கள் ஒரு புறம் உலகளாவிய கல்விக்கான உரிமையை உறுதிப்படுத்தினார், மறுபுறம் கத்தோலிக்க கல்விக்கான அடித்தளங்களையும் அவர் அமைத்தார். அக்காலத்தில் மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கத்தோலிக்க கல்வி முறை தன்னை மாற்றியமைக்க வேண்டியிருந்தது. தற்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 21ஆம் நூற்றாண்டின் ஒரு முக்கிய சவாலான செயற்கை நுண்ணறிவின் மீது தனது கவனத்தை திருப்புகிறார். தொழில்நுட்பம் குறித்த தேவையற்ற அச்சத்தை தவிர்க்க வேண்டும் என்பதே அவரது அழைப்பு. மனித மாண்பை புறக்கணியாமல் தொழில்நுட்பத்தை மனிதம் ஞானமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். குறைந்த வளங்களை கொண்ட சமூகங்கள் தொடர்பாக அவர் மேலும் பேசினார். ஏழைகள் கல்வி சமூகத்தின் இன்றியமையாத அங்கம் என்பதை அவர் வலியுறுத்தினார். இது ஒவ்வொரு கண்டத்தையும் சென்றடையும் ஒரு விண்மீன் கூட்டம். இது குறைந்த வருமானமுள்ள பகுதிகளின் கல்வி மற்றும் சமூக நீதிக்கான ஒரு உறுதியான வாக்குறுதி. கல்வி என்பது ஒரு பாக்கியமாக இருக்கும் இடங்களில் திரு அவை கதவுகளை திறந்து புதிய வழிகளை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் ஏழைகளை இழப்பது என்பது பள்ளியையே இழப்பதாகும் என்பதே அவரின் கூற்று. கத்தோலிக்க கல்வி எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்த பார்வைகளையும் திருத்தந்தை அவர்கள் வழங்கினார். திரு அவை ஒரு தாய் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியரும் கூட என்பதே அது. கல்வி சமூகங்களை பற்றி பேசும்போது குடும்பமே மனிதநேயத்தின் முதல் பள்ளி என்றும், கல்வி நிறுவனங்கள் பெற்றோருடன் இணைந்து செயல்பட வேண்டுமே தவிர அவர்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். இணையத்தின் எழுச்சி குறித்து சிந்திக்கும் போது மக்கள் வெறும் அல்காரிதம்ஸ் எனப்படும் நெறிமுறைகள் அல்ல, மாறாக உயிரோடு இருப்பவர்கள் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டினார். உலகெங்கிலும் உள்ள மாணவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் வழங்கும் அறிவுரை என்னவென்றால், அது அவர் ஒருமுறை சிக்லாயோவில் பகிர்ந்து கொண்ட செய்தியாகத்தான் இருக்கும். யாரும் நிபுணராக பிறப்பதில்லை. ஒவ்வொரு பாதையும் படிப்படியாக புத்தகமாக ஆண்டுதோறும் தியாகத்திற்கு பின் தியாகமாக கட்டமைக்கப்படுகிறது என்பதே அந்த செய்தி. அமைதி மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பை நோக்கமாக கொண்டு திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முதல் திருத்தூது பயணமாக துருக்கி மற்றும் லெபனானுக்கு செல்லவிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த வீடியோ 11 ஆண்டுகளுக்கு முந்தையதாகும். இது 2014ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 6வது பயணமாக இருந்தது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு இதுவே முதல் திருத்தூது பயணமாகும். வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராகவும் பெரும்பாலும் ஓரங்கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கும் ஒரு நாட்டிற்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார். உதாரணமாக 2020 மாண்டில் அதிபர் எர்டோகன் அவர்கள் ஹகியா சோஃபியாவை ஒரு மசூதியாக மாற்றினார். நவம்பர் 27ஆம் தேதி அங்காராவை அடைந்ததும் திருத்தந்தை அவர்கள் சந்திக்கும் முதல் நபர் அவர்தான். அங்கு ஒரு சுமூகமான சந்திப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது உக்ரைன் போரும் விவாதத்திற்கு வரும். மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் குறிப்பிடும்படியான நடுநிலை பங்கை அளித்த நாடுகளில் துருக்கியும் ஒன்றாகும். ஆயினும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் துருக்கி பயணத்தில் மிகவும் முக்கிய இடம் பெறுவது திரு அவை பிரிந்து போகாத காலத்தில் நடைபெற்ற நைசியா சங்கத்தின் 1700வது ஆண்டு விழா கொண்டாட்டம் ஆகும். விழா நவம்பர் 30ஆம் நாள் நடைபெறும் என்றாலும் அதற்கு முந்தைய நாள் திருத்தந்தை அவர்கள் முதுபெரும் தந்தை பர்த்தலமேயுவுடன் இணைந்து ஒரு கூட்டறிக்கையில் கையொப்பமிடுவார். இதன் மூலம் 2014ஆம் ஆண்டின் காட்சி ஒரு வகையில் மீண்டும் நிகழும். அதே நவம்பர் 30ஆம் நாள் திருத்தந்தை அவர்கள் லெபனான் செல்வார்.
அந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக டிசம்பர் 2ஆம் நாள் 2020ஆம் ஆண்டில் பெய்ரூட் துறைமுகத்தில் பெரு வெடிப்பு நடந்த இடத்தில் நடைபெறும் ஜெபம் அமையும். துருக்கியை காட்டிலும் இந்த நாட்டில் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாகவும் சுதந்திரமாகவும் உள்ளனர். இந்த பயணங்களுக்கு முன்னதாக கத்தோலிக்க சமூகத்துடன் திருத்தந்தை அவர்கள் அதிக சந்திப்புகளை நடத்துவார். அந்த சந்திப்புகளில் அவர் புறப்படுவதற்கு முந்தைய டிசம்பர் 1ஆம் நாள் இளைஞர்களுடன் அவர் நடத்தும் சந்திப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களுக்கு திருத்தந்தை அவர்கள் விடுத்துள்ள அழைப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒரு காலத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயற்கை நுண்ணறிவு இன்று நம் உடனிருக்க வந்துவிட்டது. செயற்கை நுண்ணறிவு நமது காலத்தின் ஒரு சவாலாக மாறியுள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கி திரு அவையும் இந்த சவாலின் மீது தனது கவனத்தை திருப்பியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் நன்மைக்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது அவர்களை குறைப்பதற்கோ அவர்களுக்கு மாற்றாக வருவதற்கோ அல்ல. உருவாகி வருவது ஒரு முக்கியமான சவாலாகும். புதிய சூழல்களின் பின்னணியில் கூட, குறிப்பாக இளைய தலைமுறையினரின் நலனுக்காக ஆரோக்கியமான, நியாயமான மற்றும் முழுமையான வாழ்க்கை முறைகளை வடிவமைக்க மிகுந்த கவனமும் தொலைநோக்கு பார்வையும் தேவைப்படுகிறது. கத்தோலிக்க பள்ளிகள் அறநெறி மற்றும் மனிதாபிமான கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டு கல்வியில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைத்தல் என்னும் ஒரு தீர்க்கமான படியை முன்னோக்கி எடுத்துள்ளன. அதை சரியாக பயன்படுத்துவது பெரும் சவால். சரியாக பயன்படுத்தப்பட்டால் ஆசிரியர்கள் உதாரணமாக நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அந்த நேரத்தை மாணவர்களுடன் இருப்பது, வழிகாட்டுவது மற்றும் அவர்களின் தேவைகளை கவனிப்பது போன்றவற்றில் முதலீடு செய்யலாம். பல நேரத்தில் ஆசிரியரின் நிர்வாகச் சுமை இந்த இடத்திலிருந்து அவர்களை தூர விலக்கிவிடுகிறது. கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறையை சிறப்பாக மாற்றியமைக்க அறிந்து கொள்ளவும் மாணவர்களுக்கு வழிகாட்டவும் செயற்கை நுண்ணறிவு அனுமதிக்கிறது. இவை அனைத்தும் அறநெறி, நீதி மற்றும் ஒருமைப்பாட்டின் வரம்புகளுக்குள் நடைபெற வேண்டும். இதை நனவாக்க சர்வதேச கத்தோலிக்க கல்வி அலுவலகம் பிற நிறுவனங்களுடன் இணைந்து கத்தோலிக்க கல்வி 5.0 என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த சர்வதேச திட்டம் இதில் பங்கேற்க விரும்பும் கத்தோலிக்க பள்ளிகள் அவற்றின் கல்வியியல் மதிப்பு மற்றும் கிறிஸ்தவ விழுமியங்கள் ஆகியவற்றிற்காக தேர்ந்தெடுத்து அதிநவீன கல்வி தொடர்பான கருவிகளை வழங்குகிறது. இது செயற்கை நுண்ணறிவை பற்றியது மட்டுமல்ல, மாறாக இந்த வளர்ச்சி கொண்டு வரும் பரிணாம வளர்ச்சியை பற்றியது. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி பேசுவது, யுனெஸ்கோ குறிப்பிட்ட முன்னேற்றங்களை பற்றி பேசுவது மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாம் எவ்வாறு உதவ முடியும் என்பதை பற்றி பேசுவதாகும். உலகெங்கிலும் 2,10,000 பள்ளிகள் மற்றும் 68 மில்லியன் மாணவர்களுடன் OIEC வலையமைப்பு செயற்கை நுண்ணறிவை ஒவ்வொரு மாணவரின் சேவைக்கும் பயன்படுத்தி இந்த திட்டத்தை ஒரு கல்வியியல் மற்றும் மனிதாபிமான வாய்ப்பாக மாற்றுவதற்கு தேவையான வலிமையை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் அமைதி எட்டுவதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு சர்வதேச சமூகத்தின் முழுமையான ஈடுபாடு அவசியம் எனவும் திருப்பிடத்தின் வெளியுறவு செயலர் கர்தினால் பரோலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைனில் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்காக சர்வதேச சமூகம் இன்னும் வெளிப்படுத்தப்படாத பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருவதாக திருப்பிடத்தின் வெளியுறவு செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் குறிப்பிட்டார். சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன். சில பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருகின்றன. ஒருவேளை அவை வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம். இந்த தொடர்புகள் உண்மையாகவே ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வெளிப்படையாக அமெரிக்காவின் ஈடுபாடு தேவை என்று நான் நினைக்கிறேன். அதில் சந்தேகமில்லை. பம்பினோ ஜெசு மருத்துவமனை சிகிச்சை மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்கான நிறுவனமாக நிறுவப்பட்டதன் 40வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு முன்பு ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பான் அவர்களுடன் நடத்திய சந்திப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஐரோப்பாவின் பிரதமர் ஓர்பான் அவர்கள் நேற்று கூறியதையும் குறிப்பிடுகிறேன். அமைதி என்ற கருத்தே முன்னணி பங்கை ஏற்கும் என்று நம்புகிறோம். சீனாவுக்கும் ஏதோ கூற இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தற்போது சீனாவில் கிழக்கு பகுதியில் இருக்கிறார். இந்த பிரச்சனையை கையாள்வதற்கும் கூட அவர் அங்கு சென்றிருக்கலாம். அமைதியை நோக்கி சில படிகளை எடுக்க முழு சர்வதேச சமூகத்தின் ஒரு பெரும் ஈடுபாடு அவசியம் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். பம்பினோ ஜெசு குழந்தைகள் மருத்துவமனை பாலஸ்தீனம் மற்றும் உக்ரைனில் இருந்து வந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது என்பதை கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வலியுறுத்தினார். அந்த குழந்தைகள் போரின் கொடூரங்களை நேரில் அனுபவித்தவர்கள்.
சர்வதேச சமூகம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கும் அமைதியை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் உக்ரைன் மண்ணில் போர் தொடங்கி 1340 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த வார்த்தைகள் வந்துள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய திருத்தந்தையின் மருத்துவமனை என அழைக்கப்படும் பம்பினோ ஜெசு தனது 40 ஆண்டு கால ஆராய்ச்சி மற்றும் சேவை பயணத்தை கொண்டாடுகிறது. அது குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இவான் என்ற குழந்தை கடுமையான இதய நோயுடன் பிறந்தது. அவன் பிறந்து 15 மாதமான போது ஒரு புதிய இதயம் கிடைத்தது. நாம் திரையில் காணும் படங்கள் 1986ஆம் ஆண்டைச் சேர்ந்தவை. இது இத்தாலியின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாகும். அது அந்நாட்டில் முதல் முறையாக ஒரு குழந்தைக்கு இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தருணமாகும். மேலும் அது ஒட்டுமொத்த உலகிலும் 4வது முறையாகும். அனைவரும் அது நடந்தது திருத்தந்தை மருத்துவமனையில் என்று அறிந்திருந்தாலும் அது சிக்கலான வழக்குகளுக்கான மருத்துவமனை என்றும் அறியப்படுகிறது. இந்த ஆண்டு பம்பினோ ஜெசு குழந்தைகள் மருத்துவமனை ஒரு ஆராய்ச்சி மற்றும் சுகாதார நிறுவனமாக தனது 40வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய ஒரு மையத்தின் நாட்காட்டியில் குறிக்கப்பட்ட ஒரு நாள் இது. திருப்பிடத்திற்கு சொந்தமான இந்த மருத்துவமனை தனது ஆண்டு விழாவை பயன்படுத்தி இளம் நோயாளிகளின் டிஎன்ஏவில் நேரடியாக மாற்றம் செய்யும் அதன் புதிய மரபணு சிகிச்சை ஆய்வகத்தை திறந்து வைத்துள்ளது. இந்த நிகழ்வில் வத்திக்கான் வெளியுறவுத்துறை செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் திருத்தந்தை மருத்துவமனையின் நோக்கம் கஷ்டங்களால் முடங்கி போவதல்ல, மாறாக அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வதே என்று வலியுறுத்தினார். புதிய நம்பிக்கையை கண்டுகொண்ட குழந்தைகளும் குடும்பங்களும் இங்கு உள்ளனர். புதிய தீர்வுகளை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் உள்ளனர். அறிவியல் முடிவுகளை உறுதியான சிகிச்சை பாதைகளாக மாற்றிய குழுக்கள் உள்ளன. பம்பினோ ஜெசோ எப்போதும் ஆராய்ச்சிக்கு ஆம் என்று சொல்லும் ஒரு மருத்துவமனையாக இருப்பது முக்கியம். அது அரிய நோய்களால் ஏற்படும் கஷ்டங்கள் அல்லது கேள்விகளுக்கு முன்னால் நின்றுவிடாமல் துணிவுடனும் விடாமுயற்சியுடனும் அவற்றை எதிர்கொண்டு எப்போதும் ஒரு பதிலை தேடுகிறது. இந்த மருத்துவமனையின் அறிவியல் முன்னேற்றங்கள் குழந்தைகளின் பராமரிப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் பம்பினோ ஜெசு பல்வேறு நோய்களுடன் தொடர்புடைய 100க்கும் மேற்பட்ட புதிய மரபணுக்களை கண்டுபிடித்துள்ளது. இந்த மருத்துவமனை 1200க்கும் மேற்பட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளையும் 2500க்கும் மேற்பட்ட எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சைகளையும் செய்துள்ளது. இவற்றில் பெரும்பான்மையானவை கடந்த 15 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டவை. வத்திக்கான் வெளியுறவுத்துறை செயலர் சுட்டிக்காட்டியபடி இந்த மையம் ஒருபோதும் ஒரு நோயாளிக்கும் இல்லை என்று சொல்வதில்லை. சிகிச்சையை ஒருபோதும் மறுக்காத ஒரு இடம் அதன் கதவை தட்டுபவர்களை உலகின் தொலைதூர மூலைகளிலிருந்தும், குறிப்பாக வறுமை அல்லது மோதல்களால் குறிக்கப்பட்டவர்களையும் எப்போதும் வரவேற்கும். இதன் வெற்றியை மருத்துவம் அல்லது அறிவியல் முடிவுகளால் மட்டும் அளவிடாமல், நோயாளிகளுக்கு அருகில் இருப்பதிலும் அவர்களோடு உடன் செல்வதிலும் உள்ள திறனால் அளவிடும் ஒரு இடம். பம்பினோ ஜெசு மருத்துவமனையின் 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி, அறிவியல், சுகாதாரம் மற்றும் குணப்படுத்துதல் ஆகியவை அனைத்தும் அங்கு வரும் நோயாளிகள் வாழ்க்கை முழுவதும் நோயாளிகளாக அல்லாமல் குழந்தைகளாக வாழ முடியும் என்பதை உறுதி செய்வதற்காகவே என்பது குறிப்பிடத்தக்கது. போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திருத்தந்தை அவர்கள் பல்வேறு மதத் தலைவர்களுடன் இணைந்து ரோம் நகரின் கொலோசியத்தில் அமைதியில் ஜெபித்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பல்வேறு மதங்களின் தலைவர்களுடன் இணைந்து அமைதிக்கான ஒரு ஜெப நிகழ்விற்கு தலைமை தாங்க ரோம் நகரின் கொலோசியத்திற்கு சென்றார். உண்மையில் இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் அலெக்சாந்திரியா மற்றும் அனைத்து ஆப்பிரிக்காவின் முதுபெரும் தந்தை அவர்கள் போரில் ஈடுபட்டுள்ள பல நாடுகளின் பெயர்களை வாசித்தார். அதற்கு திருத்தந்தை அவர்களும் பல ஆயர்களும் தங்கள் ஆசிகளை வழங்கினர். பல்வேறு மதங்களின் பிரதிநிதிகள் தங்கள் மரபுகளின்படி தனித்தனி இடங்களில் ஜெபித்த பிறகு அவர்கள் ஊர்வலமாக கான்ஸ்டன்டைன் வளைவுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த மேடையை நோக்கிச் சென்று நிகழ்வை தொடர்ந்தனர். சாட்சியங்களும் பகிரப்பட்டன. உதாரணமாக, சூடானைச் சேர்ந்த இந்த மருத்துவர் மற்றும் அகதியின் சாட்சியம் போரில் உள்ள ஒரு நாட்டில் அவரது வாழ்க்கை கதையை பற்றி பேசியது. 2 ஆண்டுகளுக்கும் மேலாக முற்றுகைக்கு உள்ளான மக்கள் உணவு, மருந்துகள் மற்றும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை உயிரை பாதுகாக்க விலங்குகளின் உணவை கொடுக்கிறார்கள். தோட்டாக்களால் கொல்லப்படாதவர்கள் பசியால் மெதுவாக இறக்கிறார்கள். தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன், சூடானுக்காக ஜெபியுங்கள். இந்த உருக்கமான வார்த்தைகளுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் தனது உரையை நிகழ்த்தினார். அமைதிக்காகவும் போர்களை முடிவுக்கு கொண்டுவரவும் விண்ணகத்தை நோக்கி குரல் எழுப்பினார். ஜபத்தின் வலிமையுடன்
விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்பட்ட வெறும் கைகளுடன், மற்றவர்களை நோக்கி நீட்டப்பட்ட திறந்த கரங்களுடன், போரினாலும் அதிகாரத்தின் ஆணவத்தினாலும் குறிக்கப்பட்ட இந்த வரலாற்று சகாப்தத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய சூழலை தொடங்க வேண்டும். இந்த சகாப்தம் இன்னும் நீளுவதை, அது மக்களின் மனநிலையை வடிவமைப்பதை, போரை மனித வரலாற்றின் ஒரு சாதாரண துணையாக நாம் பயன்படுத்திக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போதும், இது ஏழைகளின் கூக்குரல், பூமியின் கூக்குரல். போதும், ஆண்டவரே, எங்கள் கூக்குரலை கேளும். இந்த செய்திக்கு பிறகு திருத்தந்தை அவர்களும் மற்ற பல பிரதிநிதிகளும் அமைதியின் விளக்கை ஏற்றினர். குழந்தைகளும் இதில் பங்கேற்றனர். ஒரு சிறிய குழு மத பிரதிநிதிகளின் கைகளிலிருந்து அமைதிக்கான வேண்டுகோள் அடங்கிய ஒரு சுருளை பெற்று அதை தேசிய மற்றும் சர்வதேச தூதர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் வழங்கச் சென்றது. முடிவில் அடுத்த ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த அமைதிக்கான ஜப நாட்கள் முதன்முதலில் கூட்டப்பட்டதன் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விழா மீண்டும் முதல் முறையாக ஜபம் நடைபெற்ற அதே இடத்தில், அதாவது அசிசியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் புரட்சிகர ஏடான நோஸ்ட்ரா எத்தாத்தேயின் 60ஆம் ஆண்டு விழாவில் மதங்களுக்கிடையே உடன் பிறந்த உணர்வை வளர்க்க திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கொலோசியத்தில் நடைபெற்ற அமைதி நிகழ்வை தொடர்ந்து திருத்தந்தை மற்ற மதங்களின் தலைவர்களுடனான ஒரு கூட்டத்தை நிறைவு செய்தார். அவர்கள் அனைவரும் நோஸ்ட்ரா எத்தாத்தே என்ற ஆவணத்தின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாட வத்திக்கானுக்கு வந்திருந்தனர். இந்த அறிக்கை மற்ற மதங்கள் மீதான கத்தோலிக்க திரு அவையின் அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை குறித்தது. உதாரணமாக, ரோம் நகர் அவற்றுக்கிடையேயான வேறுபாடுகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு தங்களை ஒன்றிணைக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்த தொடங்கியது. இதுவே இன்று மதங்களின் பங்கு என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். வரலாற்றின் இந்த முக்கியமான தருணத்தில் ஒரு பெரும் பணி நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எல்லா ஆண்களிலும் பெண்களிலும் அவர்களின் மனிதநேய உணர்வையும் புனித உணர்வையும் மீண்டும் எழுப்புவதுதான் அது. மதங்கள் அமைதிக்கானவை, மதவெறிக்கானவை அல்ல என்பதையும் திருத்தந்தை அவர்கள் நினைவூட்டினார். ஏனென்றால் கடவுளை நம்பும் அனைவருக்கும் மற்ற ஆண்களும் பெண்களும் அந்நியர்கள் அல்ல, மாறாக சகோதர சகோதரிகள். நோஸ்ட்ரா எத்தாத்தே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் சகோதரத்துவ அல்லது சகோதரித்துவ வழியில் நடத்த மறுத்தால் அனைவரின் தந்தையாகிய கடவுளை நாம் உண்மையாக அழைக்க முடியாது என்று நமக்கு கற்பிக்கிறது. நோஸ்ட்ரா எத்தாத்தே என்ற ஆவணம் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் மிக சுருக்கமான ஆவணங்களில் ஒன்றாகும். ஆனால் அதே நேரத்தில் மிகவும் புரட்சிகரமான ஒன்றாகும். ஆரம்பத்தில் கத்தோலிக்க திரு அவைக்கும் யூத மதத்திற்கும் இடையிலான உறவை பற்றி சிந்திப்பதே இதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அது மற்ற எல்லா மதங்களுடனான உறவையும் கருத்தில் கொண்டு மிகவும் விரிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. புனித கிளமெண்ட் பேராலயத்தின் புனரமைப்பின் மூலம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பிறப்பிடமான சிக்காகோவும் ரோம் நகரும் ஒரு புதிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு உறவை உருவாக்கியிருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். கொலோசியத்திலிருந்து சில அடி தொலைவில்தான் உரோமையின் பழமையான ஆலயங்களில் ஒன்றான புனித கிளமெண்ட் பேராலயம் அமைந்துள்ளது. கிபி 385ஆம் ஆண்டு கால பழமையான இந்த ஆலயம் புனித பேதுருவுக்கு பிறகு 3வது திருத்தந்தையான 3ஆம் கிளமெண்ட் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் பண்டைய ரோமானிய கட்டமைப்புகள் மற்றும் ஒரு வேற்று சமய கோயிலின் மிச்சங்கள் இருந்த இடத்தில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் ரோமின் கடந்த காலத்துடன் இணைப்பது மட்டுமல்லாமல் சிகாகோவுடன் ஒரு சிறப்பு பிணைப்பையும் கொண்டுள்ளது. எப்படியெனில் அங்கே இதன் ஒரு பிரதி ஆலயம் உள்ளது. நான் உள்ளே வந்ததும் என் சுவாசம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். ஏனென்றால் இதன் தோற்றம் சிகாகோவில் உள்ளதைப் போலவே இருக்கிறது. இதை ஒத்திருக்கும் படத்தை என்னால் காட்ட முடியும். நான் உள்ளே நுழைந்த நொடியில் வீட்டில் இருப்பதைப் போல உணர்ந்தேன். நான் கண்ணீரில் நெகிழ்ந்து விட்டேன். நாங்கள் இங்கு வீட்டில் இருப்பதைப் போல் உணர்கிறோம். இது சிகாகோவில் உள்ள எங்கள் ஆலயத்தைப் போலவே இருக்கின்றது. வட்டங்களை கொண்ட தலங்கள் அனைவரும் உள்ளே நுழைந்தவுடன் ஆஹா, இது வீட்டில் இருப்பது போல உணர்கிறது என்று நினைத்தார்கள். இதன் நிறம் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கின்றது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பிறப்பிடமான ரோம் நகர் மற்றும் சிகாகோ இப்போது முன்னெப்போதையும் விட அதிகம் இணைந்துள்ளது. ஹோர்டஸ் அறக்கட்டளையின் தலைமையில் இந்த பேராலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது. 2 ஆலயங்களுக்கும் இடையே
மிகவும் வலுவான தொடர்பு உள்ளது. இது எங்கள் பயண திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் அறிந்தபோது நாங்கள் அனைவரும் இங்கு வருவதற்கு ஆர்வமாக இருந்தோம். அங்கு நடந்து கொண்டிருந்த புனரமைப்பு திட்டத்தை பற்றி கேட்பது எனக்கும் என் மனைவிக்கும் மிகவும் முக்கியமானது. சிகாகோவின் திருப்பயணிகளுக்கு இந்த வருகை ஒரு உணர்வுபூர்வமான மற்றும் பண்பாட்டு பாலமாக மாறியது. இந்த பேராலயம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள தங்கள் சகோதர பங்கு தளத்துக்கு அருகில் இருப்பது போன்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தியது என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.